வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. ஸ்கை நார்வே டென்மார்க் மனவிளக்கலை மன்ற அறக்கட்டளை நடத்துகின்ற இணையவெளி நிகழ்வு தினந்தோறும் இணைந்திருக்கும் இருபால் வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சிறப்பாக இந்த நிகழ்வை ஒவ்வொரு நாளும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் ஸ்கை நார்வே அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நாம மகரிஷியுடைய ஞானக்களஞ்சிய கவிகள்ல இருந்து ஒரு கவியை எடுத்துக்கொண்டு அதனுடைய பொருளை ஆழமாக நம்முடைய கருமையத்துல விதித்து கொண்டு வருகிறோம். அந்த தொடர்ச்சியிலே இன்னைக்கு பார்த்தோம்னா மகரிஷி பெண் என்ற தலைப்பிலே கொடுத்திருக்கக்கூடிய கவிகள்ல இறுதி கவிதை. அந்த கவிதைகளுடைய அந்த சாரம் எப்படி தொடங்கும் அப்படின்னு சொன்னா, முதல்ல இருந்து அந்த பெண்ணினுடைய பெருமையை சொல்லி அவர்களுடைய நிலை, அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க, அவங்களுடைய எபிலிட்டி திறமை, அதெல்லாம் எப்படி கொண்டு போலாம், இயற்கையாக அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இயற்கை இறைநிலை கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரிய மாண்பு என்ன, அதை எப்படி அடுத்த சமுதாயத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு அவங்க கொண்டு செல்லணும் இல்லைங்களா? இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா மகரிஷி கொடுத்திருப்பாங்க. அதுல இன்றைய பாடல்ல எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்புல கொடுக்குறாங்க. இப்ப நாம தவம் பண்ணும்போது உலக நல வேட்பு அப்படின்னு ஒரு பாடல் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுல எப்படி மகரிஷி வடிவமைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, என்னெல்லாம் நடக்கணும், உலக சமாதானத்துக்கு என்னெல்லாம் இந்த உலகத்துல வருங்காலத்துல நடக்கணுங்கிறத ஆணித்தரமா வேண்டும் அப்படிங்கிற விகுதியோட அழுத்தி சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு தெரியும், ஒரு காலத்துல ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு வார்த்தை தொகுப்ப வேண்டும்னு மாற்றினவங்க வள்ளலார் பெருமாள் இல்லைங்களா? எனக்கு இதெல்லாம் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க கொஞ்சம் ஒருவேளை அந்த அழுத்தம் குறைகிறதோ அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த விகுதி அதை அழுத்தி சொல்லும் போது நாம அதுவாக மாறும். பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு அழுத்தி சொல்லுங்க. மகான்கள் எல்லாருமே அப்படிதாங்க. மகான்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. தே ஆர் போல்ட். எந்த இடத்திலும் அவங்க தைரியமாக தன்னுடைய கருத்தை எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாம சொல்லுவாங்க. அடுத்தது ஒண்ணு சொல்றாங்க, they will think beyond their living age அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வாழும் காலத்தை கடந்து தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை கொடுப்பாங்க. அவங்கதான் மகான்கள் அப்படின்னு விவேகானந்தர் ஒரு இடத்துல குறிப்பிடுறார். மகரிஷி மட்டுமல்ல, இதுவரைக்கும் இந்த உலகத்தில் தோன்றின பல பல மகான்களினுடைய நோக்கம் அதுதான் இல்லைங்களா? எதிர்காலம் எப்படி இருக்கணும், வருங்காலத்துல இந்த உலகம் எப்படி வளமா இருக்கணும், அதை இன்னைக்கு மகரிஷி எந்த அடிப்படையில் கொடுக்கறாங்க அப்படின்னா, பெண்ணினுடைய முன்னேற்றம், அதனுடைய தன்மை, அது எப்படி எதிர்காலத்துல இருக்கும், இருக்கணும்னு கூட சொல்லல மகரிஷி, இருக்கும் அப்படின்னு அழுத்தி சொல்றாங்க. தாய்மை, பெண்மை, இத பற்றி நிறைய நிறைய நம்ம இந்த கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்து கொண்டேதான் இருக்கோம். இந்த தாய்மை அப்படிங்கிறதோட பெருமை, அது நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டே இருக்கோம், அதெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கோம் இல்லைங்களா? எல்லா மதத்தினுடைய உருவாக்கியவர்களும் சரி, மகான்களும் சரி, மிகப்பெரிய தலைவர்களும் சரி, தாயை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, நிலத்துக்கு அடியில நிறைந்து இருக்கக்கூடிய நீர் கிணத்துல தெரியும் இல்லைங்களா? அது அடியில இருந்து தண்ணி இருக்கு, அது வெளியில கிணற பார்த்த உடனே தெரியும். அதே போல
பசுவினுடைய உடல்ல வியாபித்திருக்கக்கூடிய பால் இல்லையா, அது குட்டி ஈன்ற பிறகு உடனே அது ரத்தத்துல இருந்து உருவாகக்கூடிய பால் அதனோட காம்புல சுரக்கிறது மாதிரி தெய்வம் எப்படி தரிசனம் கொடுக்குமா, ஒவ்வொருவத்திற்கும் தாயின் வழியாக தரிசனத்தை கொடுக்குது அப்படின்னு. அது உறவுகளை துறந்த துறவிகள் கூட துறக்க முடியாத உறவுங்கிறார். என்ன அருமையான வரி இல்லைங்களா? உறவுகளை துறந்த துறவிகள் கூட துறக்க முடியாத உறவு தான் தாயினுடைய உறவு. ஆதிசங்கரர் ஒரு சத்தியம் செய்தார் இல்லைங்களா? தாயே, நான் எங்க இருந்தாலும் உன் மரண பொழுதுல உங்ககிட்ட வந்து உன் மடியில் கிடப்பேன் அப்படின்னு சொல்றார். பட்டினத்தார் பாத்தீங்கன்னா தாயோட மரண செய்தி கேட்ட உடனே மயானத்துக்கு ஓடி போறாரு. பச்சை வாழை மட்டையில அந்த தாயோட சடலத்தை கிடத்தி தன்னுடைய ஞான நெருப்பால் எரித்தார். அது அப்படியே தாயினுடைய தியாகத்தை உருகி உருகி 10 பாட்டு பாடினார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஞானிகளுக்கு மட்டும்தான் இந்த தாய் மீது, பெண்மை மீது, தாய்மை மீது இவ்வளவு அன்பா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒரு வரலாற்று நிகழ்வு. கோடிக்கணக்கான உயிர்களை கொன்று குவிச்சார் இல்லையா ஹிட்லர். அவருடைய இதயத்துல கூட அந்த தாய் பாசத்தினுடைய ஈரம் இருக்கு. 2ஆம் உலக போர்ல அவருக்கு தோல்வி கிடைச்ச உடனே துப்பாக்கியால தன்னைத்தானே சுட்டு கொண்டு இறந்துட்டார்னு ஒரு வரலாறு சொல்லுது. அப்போது அவர் தன்னோட மார்புல தன்னோட தாயோட படத்தை தழுவியபடியே நாற்காலியில் சரிந்து கிடந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ பல இடங்களில் எந்த நேரத்திலும் இந்த தாய்மை என்பது போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு தாய் தன் குழந்தையோட இருக்கக்கூடிய அந்த தொப்புள் கொடி உறவு, அந்த கூடவே இருக்கக்கூடிய அந்த உறவு. இஸ்லாம்ல சொல்றாங்க, தாயும் தந்தையும் கூப்பிட்டா நீ யாரோட குரலுக்கு முதல்ல செவி சாய்க்கணும் அப்படின்னு சொன்னா தாய்க்கு தான் அப்படிங்கிறாங்க. சொர்க்கம்லாம் எங்கேயோ தேடி எல்லாம் போக வேண்டாம், தாயின் காலடியில தான் சொர்க்கம் இருக்கு. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுதான் வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆனா இந்த தாய்மைக்கான அடித்தளம் அத மகரிஷி இந்த இன்றைய பாடல்ல முதல் வரியில குறிப்பிடுறாங்க. பாடலை முதல்ல சொல்லிடுறேன் நானு. எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்புல, முலைப்பாலை குழந்தைகளுக்கு ஊட்டுகின்ற முறை இனிமேல் படிப்படியாய் மாறி போகும். விலைக்காக பெண்மை எனும் சமூக சொத்து வீணடிக்கும் ஒழுங்கீனம் மறைந்து போகும். சிலைக்காக ரத்தினங்கள் தங்கம் பட்டு தேடி அணிந்தே வணங்கும் சிறுமையும் போகும். கலைக்கான கருத்துகளுக்கு காமம் ஏழ்மை கையாளப்படும் போக்கும் காணாமல் போகும். இதுதான் மகரிஷியினுடைய தொலைநோக்கு பார்வை, எதிர்காலம் பற்றிய ஒரு ஆழ்ந்த சிந்தனை. எதிர்காலத்துல என்னெல்லாம் நடக்கும், இந்த 2வது 3வது 4 நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இப்ப மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு காலத்துல வாழ்ந்த சங்க காலம், அதுக்கு அடுத்த காலம், இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்க காலத்துல கூட அந்த பெண்மை அப்படிங்கிறதுக்கான ஒரு உச்ச நிலையில சொல்லப்பட்டவங்க பேரை எடுத்த உடனே முதல்ல சொல்லக்கூடியது எல்லாமே அறிவின் வெளிப்பாட்டை கொண்டு தன்னை இந்த உலகத்துக்கு காமிச்சவங்க தான் இல்லைங்களா? இப்போ உலக அழகிகள் போட்டி எல்லாம் கூட நடக்குது இல்லைங்களா? நம்ம பாக்குறோம். அவங்களுடைய வெளி தோற்றத்துல இத்தனை இத்தனை எல்லாம் கணக்கு இருக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவுகோல்லாம் வச்சு பாக்குறாங்க. கரெக்ட். ஆனா கடைசியா அவங்க அவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு முறை என்னன்னா, அவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க சமூக அக்கறையோட, அறிவின் உயர்வோட எப்படி பதில் சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த பட்டத்துக்கு உண்டானவங்களை கூட நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்போ சங்க காலத்துல எடுத்தாலும் சரி, அதுக்கப்புறம் எடுத்தாலும் சரி, அந்த பெண்மை என்பது தன்னை முன்னிறுத்தக்கூடியது அறிவின் பார்க்கொண்டு இல்லையா? இப்ப மகரிஷி 2வது சொன்னாங்க, விலைக்காக பெண்மை எனும் சமூக சொத்து வீணடிக்கும் ஒழுங்கீனம் மறைந்து போகும். இருக்குங்க, நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது குறைந்த சதவிகிதம். அந்த குறைந்த சதவிகிதத்தை மாற்றி உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக்குவதுதான் இன்னைக்கு மகான்களினுடைய முக்கிய நோக்கம். அப்ப அதை பரவ விட வேண்டிய பெரிய பொறுப்பு மகரிஷியினுடைய சீடர்களாக இருக்கக்கூடிய நம்ம கிட்டயும் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ அறிவை கொண்டு தன்னை வெளிப்படுத்தக்கூடிய பெண்கள் இன்னைக்கு கோடானு கோடி பேர்கள் இருக்காங்க. அடுத்தது சொல்லக்கூடிய அந்த தன்னை அலங்கரிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லைங்களா? ஆண்டாள் தன்னுடைய பாடல்ல சொல்லுவாங்க இல்லையா, நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிற்றெழுதோம் மலரிட்டு யாம் முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இவங்க பொட்டு வைக்க வேண்டாம் பூ வைக்க வேண்டாம்னு சொல்றாங்களா?
இல்ல, குறிப்பால் உணர்த்துகிறாங்க. அடுத்த வரி என்ன? செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம். அப்போ நம்மளோட குணநலத்தை கொண்டு நாம் அங்க பேசப்படணும் அப்படிங்கிறாங்க. தாய்மை அன்புன்னா இன்னைக்கு யாருங்க ஞாபகம் வராங்க இல்லையா? ஔவையாரும், அன்னை தெரசாவும், அன்னை லோகாம்பாளும், அன்னை சாரதா தேவியும் தானே நினைவுக்கு வராங்க இல்லையா? அப்போ அந்த எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனதே அம்மா அம்மான்னு கண்ணதாசன் எழுதியிருப்பார். அப்ப அந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்தக்கூடிய வெளி அழகு தோற்றங்கள் சுவாமிஜி அதை தான் இன்னைக்கு குறிப்பால சொல்றாங்க. அதாவது ரத்தினங்கள் தங்கம் பட்டு தேடி அணிந்தே வணங்கும் சிறுமை போகும். இன்னைக்கு அதெல்லாம் மாறி இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பாக்குறோம் நாம. அவர்களுடைய அந்த தேடல், அந்த பொருள், அந்த நீங்க நீங்க எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு அவங்க அதெல்லாம் விரும்புறதே இல்லை. அவங்க ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்கே போகும்போதும் வெளியே போகும்போதும் பார்த்தா பெரியவங்க சொல்லுவாங்க, நீ இதை போட்டுக்கோ, இந்த நகையை போட்டுக்கோ, அந்த நகையை போட்டுக்கோன்னா அவங்க விரும்புறதே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்க வாழ்க்கையை, ஏன்னா என்னோட அறிவை கொண்டு நான் வெளியில காமிக்கிறேன் என்ன. சோ அது ரொம்ப அருமையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூகத்துல நாவல்கள், திரைப்படங்கள் அதன் மூலமாக ரெண்டு விஷயத்தை வைத்து கொண்டுதான் இந்த உலகத்துல அதை வெளிக்காமிட்டாங்கன்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஒன்று காமம், இன்னொன்று ஏழ்மை. இந்த ஏழ்மை பணக்காரங்கிற ஏற்றத்தாழ்வு, அதே மாதிரி காதல் என்கின்ற பேர்ல நடக்கக்கூடியது, இதை ரெண்டு மட்டுமே வைத்து கொண்டுதான் சமூகத்திற்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. நாவல்கள் எழுதுறவங்களும் சரி, பல விஷயங்களை இன்னைக்கு மீடியாலையும் கூட. ஆனா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பாசிட்டிவ் சைடு எவ்வளவு இருக்குங்க. நான் ஒரு திரைப்படம் பார்த்தேங்க, ஒரு மலையாள படம். அந்த படத்தோட பேரு உயரே அப்படிங்கிறது. உயரே அப்படின்னா நல்லா உயர்ந்து உயர்ந்து பறக்கிறது இல்லையா? உயரே உயரே அப்படின்னு தமிழுக்கும் மலையாளத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு இது உண்டு, ஒரே மாதிரி இருக்கும். அந்த படத்துல ஒரு அருமையான விஷயம் சொல்லப்பட்டது. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை தான் அது. உண்மை சம்பவமான எனக்கு தெரியல, ஆனா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த பெண்ணோட ஆசை அவங்க பைலட் ஆகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவு. அவங்க அப்பா அதுக்கு எவ்வளவு துணை செய்ய முடியுமோ செய்யறாங்க. பல இடங்கள்ல தடையை தாண்டி அந்த குழந்தை கத்துக்கிறாங்க. அதுக்கான ட்ரைனிங்காக அவங்க ஒரு வெளி ஊருக்கு போய் அங்கே அவங்க தங்கி இருந்து அந்த ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, பைலட் ட்ரைனிங் எல்லாம். அப்போ அவங்க அதாவது ஒரு வாழ்க்கையில அந்த உணர்வு இயற்கையான இச்சை தானே. மகரிஷி கூட சொல்றாங்க போன பாடல்ல, நேற்றுக்கு அம்மா அருமையாக விளக்குனாங்க. மோகம் என்பது எப்படி இயல்பு இருக்கும், இச்சை என்பது இயற்கையின் எழுச்சின்னு சொல்றாங்க. அந்த இச்சை வயப்பட்டு ஒரு ஒரு ஆண் அவனோட ஈர்க்கப்படுகிறாங்க. அவரோட பொசசிவ்னஸ், அந்த ஜீவன், நான் பொதுவான ஆண்களை பற்றி நம்ம பேசலாம். அந்த திரைப்படத்துல அந்த ஆண் அப்படி இருக்கார். தன்னை விட இந்த பொண்ணு உயர்வது பொழுக்கல அந்த பையனுக்கு. அப்போ அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பேச்சாலையும் வார்த்தையாலும் தாக்குறாரு. ஆனாலும் அவ அதையும் தாண்டி போய் நிக்கிறா. அவ தனக்கு அடங்கவில்லை, தான் கூப்பிட்டதுக்கு வரல, அவ ட்ரைனிங் போயிட்டா, அவளோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டாங்கிற அந்த அந்த நேர உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அந்த பையன் என்ன பண்ணிடுறான், சொல்வதற்கு வருத்தமா இருக்கு, இன்னைக்கு உலகத்துல நிறைய நடந்து கொண்டு இருக்கு, அந்த அவளோட முகத்துல திரவத்தை ஆசிட வீசிடுறான். கொடுமையா இருக்கு. அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறா, எல்லாம் பண்றாங்க. முகத்துல பட்டதுனால அந்த பெண்ணோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் படுது. என்னன்னா அவளுக்கு கண்கள்ல பார்வை குறைஞ்சிருது. பைலட்டுக்கு ரொம்ப முக்கியம் என்னங்க, கண்கள்ல பார்வை இருக்கணும். அதனால அவளோட அந்த பெரிய லட்சியத்தை அவளால் அடைய முடியாம என்ன ஆயிடுது. ஆனாலும் துவண்டு போகல. அவ துவண்டு போகாம அவ அதை கொண்டு ஏர் ஹோஸ்டஸ் ஆகிறேன் அப்படிங்கிற எந்த ஏர்லைன்ஸும் ஒத்துக்கல. ஏன்னா நாம தான் பார்த்திருக்கோங்களே, ஏர் ஹோஸ்டஸ்னா எப்படி இருக்கணும், அப்படியே வெண்ணெய் கட்டியா இருக்கணும், அவங்க முகம் அழகா இருக்கணும். இதுதானே ஒரு ஒரு எழுதப்படாத சட்டமாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த பொண்ணை ஒதுக்குறாங்க. ஆனா ஒரு இளைஞன் அவனுடைய இதுல அவங்க அப்பாவையும் மீறி இந்த பொண்ணை அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. சோ அந்த பிளைட்ல அந்த பொண்ணை முதல்ல பார்க்கும்போது எல்லாரும் முகம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேருக்குள்ளேயும் இறைவன் தானங்க இருக்கா இல்லையா? அந்த இறைவன் வெளிப்படுகிறான். அந்த பொண்ணு கிட்ட எல்லாரும் இனிமையா பழகுறாங்க. ஒரு பெரியவர் அப்படியே கூப்பிடுவாரு. அந்த அந்த சீன் எனக்கு கண்ணுக்குள்ள வருது. கூப்பிட்ட உடனே இந்த பொண்ணு பயந்துகிட்டே போகும். ஏன் எங்கேயோ நம்மள வெறுக்கிறார் அப்படின்னா, அப்படியே அந்த பெரியவர் அந்த பொண்ணை ஹக் பண்ணிப்பார். சோ அங்கே உருவத்தை தாண்டி அந்த பொண்ணினுடைய உள்ளம் வெளிப்பட்டது.
அந்த சமயத்துல ஒரு பெரிய ஒரு இது நடந்து அதுல ஒன் ஆஃப் த பைலட்டுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடும். சோ ஃபிளைட் அப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் இந்த பொண்ணு போய் உட்காந்து அந்த ஃபிளைட்டை எடுக்கிறான். அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அதை பத்தி அந்த படம் சொல்லும். ஆனா இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த படம் சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அத்தனையும் தாண்டி உன்னுடைய லட்சியம் முக்கியம். சமீப காலத்துல நேத்திக்கு நான் கேட்டேங்க ஒரு வரி. ஒரு இந்த ஒரு திரைப்பாடல்களுக்கான ஒரு போட்டி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல ஒரு பையன் ஸ்ரீலங்கால இருந்து வந்து பாட்டு பாடுறான். நீங்க கூட பார்த்திருக்கலாம். அந்த பையன் பாடும்போது அதை கேட்டு அவ்வளவு அருமையா பாடுறான், வெறும் கேள்வி ஞானத்திலேயே. அப்போ அந்த ஜட்ஜில ஒருத்தர் சொல்றாரு, உன்னுடைய லட்சியம் மேல உனக்கு இருக்கக்கூடிய பற்று அதிகமாக இருந்து, உன்னுடைய சோல், இஃப் யூ ஆர் எ பியூர் சோல், யூனிவர்ஸ் வில் ஹெல்ப் யூ அப்படிங்கிறார். இந்த உலகமே உனக்கு உதவி செய்யும். அப்ப அதுதானே. அப்ப மகரிஷி இங்க சொல்றது என்னன்னா, பெண்களுடைய வெளித்தோற்றத்தை விட்டுட்டு தன்னுடைய அறிவை கொண்டு அந்த பெண்ணை ஒரு போக பொருளா பார்க்காம இதெல்லாம் மாறக்கூடிய காலம் வரும் அப்படிங்கிறார். இன்னைக்கு சதவிகிதத்தில் குறைஞ்சிருந்தாலும் வந்திருக்கா இல்லைங்களா? நம்ம குறிப்பாக சொல்லுவாங்க, அந்த எந்த நாட்டையும் நம்ம இதா சொல்லல, சவுதி அரேபியா நாட்டை வந்து ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க. அங்கே பெண்களுக்கான முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இன்னைக்கு IMF அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு ஒரு அமைப்பு, அது சொல்லக்கூடிய ஒரு அனாலிசிஸ், அங்க பெண்களுடைய நிலையில மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நாட்டினுடைய ராஜா அவர் வந்து விஷன் 2030 ஒரு திட்டம் போட்டிருக்காரு. ஒரு பட்டத்து இளவரசர், சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் போட்டு இன்னைக்கு எல்லா துறையிலும் பெண்களுடைய முன்னேற்றம் அபரிமிதமாக இருக்கு சவுதி அரேபியால. ஏன்னா ஒரு காலத்தில் ஆண்கள் இல்லாம பெண்கள் வெளியே கூட வரக்கூடாது அப்படிங்கிற நிலை மாறி இன்னைக்கு ஒரு பெண்மணி ஆஸ்திரேலியாவை சார்ந்தவங்க, சவுதி அரேபியாவை சார்ந்தவங்க, அவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க. ஃபாத்திமான்னு சொல்லிட்டு 14 ஆண்டுகள் ஆஸ்திரேலியால இருந்தவங்க திரும்பி இங்க வரவது அவங்க அப்படி வியந்து சொல்றாங்க. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவ்வளவு இவ்வளவுன்னு முன்னேற்றம் இருக்கு. அந்த தொழில்நுட்ப துறையில நிறைய சவுதி அரேபிய பெண்கள் கற்றுக்கொண்டு இன்னைக்கு சாதனை புரியுறாங்க. அங்கே ஒரு அமைச்சரா பெண்மணி இருக்காங்க, நிர்வாகத்துறையில இருக்காங்க, எல்லா நீதித்துறையிலும் இருக்காங்க. அப்ப இந்த முன்னேற்றம் அறிவை கொண்டு ஒரு இடத்துல மறுக்கப்பட்ட ஒரு சுதந்திரமோ ஒரு படிப்பதற்கான எதுவுமே மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல இருந்து இன்னைக்கு உயர வந்திருக்கிறோம்னா மகரிஷி சொன்னது நடந்திருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். சோ இந்த கடைசி 3 வரிகளை நம்ம பார்த்தோம். கடைசி 6 வரிகள், முதல் 2 வரி, அதுதாங்க ரொம்ப 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 இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இல்லையா? மகரிஷி அந்த வார்த்தை எப்படி கொடுக்குறாங்க? முளைப்பாலை குழந்தைகளுக்கு ஊட்டுகின்ற முறை இனி மாறி போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதற்கான மாற்றம் பார்த்தா இந்த இடத்துல நாம கொஞ்சம் மாத்தி சிந்திப்போமா, மாத்தி யோசிப்போம். ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கான அந்த அந்த திரவ தங்கம்னு சொல்றாங்க. அது அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மனித பால், அந்த பாலை கொடுத்தா தன்னோட அழகு போயிடுங்கிறதுலாம் ஒரு தவறான எண்ணமாக இடையில ஒரு காலம் இருந்தது. போனது போகட்டும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. சதவிகிதத்துல நிறைய முன்னேறி இருக்கு. பெண்களுக்கு அந்த அடுத்த தலைமுறைய ஆரோக்கியமாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம். சரி, இந்த இடத்துல மகரிஷி ஒரு வார்த்தை குறிப்பிடுறாங்களே, முளைப்பாலை குழந்தைகளுக்கு ஊட்டுகின்ற முறை இனி படிப்படியாய் மாறி போகும். என்ன மாற்றம்? கொடுக்க மாட்டாங்களா? இல்ல, அப்படி சொல்லப்படல. அதாவது ஒரு மகரிஷியோட ஒரு தத்துவத்துல அந்த டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், குழந்தைகளை பொதுவாக வளர்க்கக்கூடிய திட்டம் பற்றி பேசும்போது சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, பிறந்த உடனே தாயையும் குழந்தையும் பிரிச்சுடணும். அது கேட்கும் போது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்குள்ள அது ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சின்னது, இது எப்படி முடியும்? அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கணுமே, அது தாய் தானே கொடுத்தாகணும், அது எப்படி அப்பயே பிரிக்கிறது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அதற்கப்புறம் எங்களுக்கு ஒரு பேராசிரியர் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நீங்க சங்க காலத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, ராஜாக்கள் ஆண்ட காலத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்கேயுமே அந்த ராஜா ராணியோ இளவரசியோ குழந்தைக்கு உணவு கொடுக்க மாட்டாங்க. அங்க யார் இருப்பாங்க? ஒரு செவிலித்தாயார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களும் குழந்தை பெற்றவர்களா இருப்பாங்க. அவங்கதான் இந்த குழந்தைகளுக்கு பால் கொடுத்து வளர்க்கறதாக சொல்லப்படுகிறது. அப்ப அங்க என்ன அர்த்தங்க?
எல்லா குழந்தையும் எல்லா தாயிடமும் உணவு பெற முடியும் இல்லைங்களா? அதுதானே அன்னைக்கு நடந்த கான்செப்ட். அது இன்னைக்கு திருப்பி வரணும். அப்ப அந்த மாற்றத்தை தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. பிறந்த உடனே குழந்தையை தாயிடமிருந்து பிரிப்பது அல்ல நோக்கம். அங்கே எல்லா தாயும் எல்லா குழந்தைகளுக்கும் உணவு கொடுக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு பரந்த விஷயம் பாருங்களேன். ஏன்னா தாய்மைங்கிறது ஒரு பொதுவான பண்பு. நான் என் குழந்தைக்கு மட்டும் என்னிடம் உருவாகின்ற உணவை கொடுப்பேன் அப்படின்னா அங்க சுயநலம் ஆயிடுறோம் இல்லையா? அது எந்த குழந்தையா இருந்தா என்ன, அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கக்கூடிய தன்மைதான் முதல் மாற்றமாக சொல்றாங்க. அப்ப அதற்குரிய விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்குங்க. கனடா நாட்டுல இன்னைக்கும் மனித பால் வங்கி இருக்குங்க. ஒரு பிளட் பேங்க் மாதிரி இந்த குழந்தைகளுக்கான பால் வங்கி. ஏன்னா அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல அதிக சதவிகிதம் குறை பிரசவத்துல பிறக்கிறதா ஒரு கணக்கு சொல்லுது. அந்த குறை பிரசவத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளை வேறு ஒரு இடத்துல ஒரு அதற்கென இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுல இல்லையா, அந்த இன்குபேட்டர்ல வச்சு வளர்க்கணும். அது வரைக்கும் அந்த குழந்தை தாய்கிட்ட வர முடியாதுங்கும் போது அந்த குழந்தைக்கு இந்த பால் வங்கியிலிருந்து பால் கொடுக்கப்படுகிறது. இது எந்த காலத்துல துவங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் மனித பால் வங்கி ஆஸ்திரியாவில வியன்னாவில 1909 திறக்கப்பட்டதாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வட அமெரிக்காவில 1919 பாஸ்டன்ல தொடங்கி இருக்கு. ஆனா 1980 வரை ஒருவேளை HIV பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு பால் மூலமாக என்று பல வங்கிகள் மூடப்பட்டுதான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கனடாவில வான்கோவர்ல பால் வங்கி இன்னைக்கும் இருக்கு. அதன் மூலமாக பல குழந்தைகளுக்கு இந்த டோனாஸ் கொடுக்கறாங்க. இது வந்து நிதர்சனமாக பார்த்த விஷயத்தை வைத்து நான் சொல்றேன். ஒரு காலத்துல ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, மகரிஷி சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞான வளர்ச்சி ஒரு சில விஷயங்கள்ல நம்ம கண்ணை திறந்திருக்கும் இல்லைங்களா? நிஜம்தான், உண்மைதான். ஒரு சில காலகட்டத்துல சொல்லுவாங்க குழந்தை தாயிடம் நேரடியாக அருந்தும் போதுதான் அந்த தாய்க்கு நிறைய வந்து பால் சுரக்கும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அதை மாற்று கருத்து ஒன்று அருமையாக வந்து விஞ்ஞானம் சொல்லுகிறது அல்ல. அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான சாதனத்தை கொண்டு அவங்க அந்த சேமித்து வைக்கக்கூடிய மிஷின் கூட அங்க இருக்கக்கூடிய அடைப்புகளை எடுத்து சுரப்பதற்கு தேவையான விஷயத்தை அதிகமாக்குதான். ஒரு என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு விஷயம், என்னோட டாக்டர் எல்லாம் அவங்க ஒரு டாக்டர். அவங்க வந்து இப்போ குழந்தை பிறந்த போது நான் உதவிக்கு போயிருந்த போது பார்த்தா நம்ம சாதாரணமா சொல்லுவோம் ஒரு தாயா, குழந்தை தூங்கும் போது நீயும் தூங்கிக்கோமா சொல்லுவோம் எல்லா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் இல்லைங்களா? ஏன்னா அப்புறம் குழந்தை எந்திரிச்சுட்டா நீ தூங்க முடியாது. ஆனா அவங்க தூங்க மாட்டாங்க. எவ்ரி 3 ஹவர்ஸ் வந்து அவங்க பம்ப் பண்ணி அதை வந்து அதுக்குன்னு ப்ரிசர்வ் பண்றதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு பேக் இருக்கு. அதுல வச்சு அவங்க எழுதி அதை வந்து ஒரு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்ப நான் கேட்டேன், ஏன்பா நீ தூங்கும்போது தூங்கிக்கு, ஏன் உன் தூக்கத்துக்கு எடுத்துட்டு பண்றேன்னு சொன்ன போது அவங்க சொன்ன வார்த்தை, இந்த உடல் என்னோட உடலோட மொழி எப்படின்னா, நான் தூங்கிட்டேன்னா அது எனக்கு இந்த உற்பத்தி தேவையில்லைன்னு நினைச்சு நிறுத்திடும் அப்படின்னா. இது வந்து உண்மைதானே இல்லைங்களா? இப்போ ஒரு இயற்கை கழிவாக நம்ம வந்து பிளாடர் ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா அப்போ ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கோம், இல்ல ஸ்பீச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த நேரம் நமக்கு போகணும்னு தோணாது. அந்த ஒர்க் முடிச்ச அடுத்த கணம் வேக வேகமா ரெஸ்ட் ரூம் போடும். இது நடந்திருக்கா இல்லைங்களா? அப்போ இந்த உடலின் மொழி என்னன்னா மனம் சார்ந்தது. இந்த மனம் வேறு ஒன்றுல ஈடுபடும் போது இயற்கை கழிவு கூட நிறுத்தி வைக்கப்படுகிறது. அப்போ இவங்க தூங்கணும்னு நினைச்சு தூங்கிட்டாங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே ஓங்கி அறைந்தது எனக்குள்ள. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இல்லைங்களா? அப்ப அவங்க கூட குடுத்தாங்க. நான் பார்த்தேன் நானு. அவங்க கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கும்போது அவங்க கிட்டத்தட்ட 2, 3, 2.5 வயது வரைக்கும் குழந்தைக்கு சேமிச்சு வச்சு அதுக்குன்னு பத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீசர்ல வச்சு அந்த குழந்தைக்கு அம்மாவுடைய அந்த திரவ தங்கத்தை தான் அந்த குழந்தை கொடுத்தது. தன்னை விட அதிகமாக இருக்கும்போது அவங்களோட நர்ஸ் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு அவங்க கொடுத்தாங்க. அதை நான் நேரடியாக பார்த்தேன். அப்போ மகரிஷி சொல்லக்கூடிய மாற்றம் இதுதான். தாய் தன்னுடைய குழந்தைக்கு மட்டும் கொடுப்பது அல்ல, அதையும் தாண்டி எல்லாருக்கும் கொடுக்கணும். இதுக்கு ஒரு ரஷ்ய நாட்டுல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ஒரு ஓவியம் ஒன்று, ஒரு ஒரு ஓவியம், ரஷ்ய நாட்டுல இருந்த ஒரு ஓவியம். அந்த ஓவியத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, சிறைச்சாலையில ஒரு கைதி இருக்காரு.
அவரோட சாய்ந்த நிலையில தாடியோட எலும்பு தோலுமா காய்ந்து இருக்கக்கூடிய ஒரு போர் கைதி. அவரோட தலைப்பக்கமாக ஒரு இளம் பெண் தன்னோட முதுகுப்புறத்தை அந்த கம்பிகள்ல சாய்ச்சி வச்சுட்டு முகத்தை மறைக்கும்படியாக கைதியோட முகத்தை மறைக்கும்படியான கோணத்தில் நின்று கொண்டு தன்னுடைய திரவ தங்கத்தை அந்த வயதானவருக்கு கொடுப்பது போல ஒரு காட்சி. இது இன்னி வரைக்கும் லெனின்கிராட்ங்கிற நகர்ல இருக்கக்கூடிய ஹெர்மிடேஜ் அந்த மியூசியத்துல இப்ப வரைக்கும் பெருசாக வரையப்பட்டிருக்கு இந்த ஓவியம். இந்த ஓவியத்தை பார்க்கும்போது எல்லாரும் ஆபாசமாகவோ அருவருப்பாகவோ இருக்கிறதாக தோன்றுகிறதா? இந்த செய்தியை படியுங்கள் அப்படிங்கிறாங்க. கீழே என்னன்னா, 2ஆம் உலக போர் போது அங்க ஜெர்மானியர் என்ன பண்ணினாங்க, நாஜி ஜெர்மானியர் ரஷ்ய போர் வீரர்களை எல்லாம் கைதிகளாக ஒரு சிறையில அடைச்சு அவங்களுக்கு உணவும் கொடுக்க மாட்டாங்க, குளிருக்கு தேவையான கம்பளமும் கொடுக்காம அரைப்பற்றி போட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுல ஒரு வயதானவர் மட்டும் எலும்பும் தோலுமா ரொம்ப நாள் இருந்தாராம். இவங்களுக்கு எப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, அவங்கள பாக்குறதுக்கு அவங்க உறவினர்கள் உள்ள வந்தாங்கன்னா அவங்க கையில எதுவும் எடுத்துட்டு போக கூடாது, முக்கியமா உணவுப் பொருட்கள் கொடுக்க கூடாது. அந்த வயதானவர்களுடைய பெண் என்ன பண்ணினா தெரியுமா? தான் குழந்தை பெற்றிருக்கிறா, அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாலை சேகரிச்சு கொண்டு போய் தன்னுடைய தகப்பனுக்கு கொடுத்தாளாம். கட்டாயப்படுத்தி அவருக்கு. ஏன்னா ஒரு ஒரு தாய்மை என்பது என்னங்க, எந்த இடத்துல குழந்தை அழுதாலும் யாருக்கு துன்பம் நேர்ந்தாலும் தீர்க்க வேண்டியது அதுதான் ஒரு தாய்மை அப்படிங்கிற உணர்வுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஓவியம் எவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்தது. அடுத்தது நாம இது இது நடந்த காலம் நமக்கு தெரியாது. நம்ம இங்க தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்துல அவரு அந்த பெரிய தஞ்சை கோயிலை கட்டுறாரு. அந்த கோயில ஒரு பெரிய ஒரு கலாச்சார அடையாளமாக கொண்டு வரணும்னா இது கோவில் கடவுள் என்பது எல்லாருக்கும் பொதுவானது, அந்த கோயில்ல சேவை செய்யக்கூடிய தன்மை எல்லாருக்கும் கொடுக்கப்படணும்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த கோயில்ல எப்போதும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆல்வேஸ். அதுக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் நான் கால்நடைகளை நிறைய கொடுங்க, ஃப்ரீயா கொடுங்க, 40 மாடு அப்படின்னு கொடுங்க. அதுல இருந்து வரக்கூடிய பால் எடுத்து அவங்க நெய்யாக்கி அந்த நெய்யை தினந்தோறும் ஒவ்வொரு வீட்டுல ஊத்தி ஊத்தி அவங்க அந்த விளக்கை எரிய வைக்கணும். அப்படி எரியும் போது சமுதாயமே நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாரு. அதன்படி எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வீட்டுடைய விளக்கு மட்டும் ஒரு கொஞ்ச நாள் எரியல. அவர் பாக்குறாரு, யாருன்னு கேக்குறாரு, சோன்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கே போலான்னு போயிடுறாரு. அவருக்கு கணக்குப்படி 40 பசுக்கள் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஏன் அவருக்கு எங்கேயல போய் கதவை தட்டுறாங்க. ஒரு எலும்பும் தோலுமா ஒரு பெண்மணி வருது. அதோட தோல்ல குழந்தை அப்படி எலும்பா இருக்கு. அப்போ நீங்க யாருன்னா, நான் தான் அவரோட மனைவி. ஏன் கொடுக்கல? அந்த காவேரி வெள்ளத்துல என்னுடைய கணவரும் அந்த அத்தனை கால்நடைகளும் ஆத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு உடனே அதனால நான் என்னால பண்ண முடியலன்னு. அப்புறம் ஒரு 7 நாட்கள் நீ பண்ணிருக்கியே, அதுக்கப்புறம் தானே லாங்கா உன்னோட விளக்கு எரியலைன்னொன்னே அந்த பெண்மணி சொன்னது தாங்க, ஐயா என்கிட்ட ஒண்ணும் இல்ல, எல்லாம் போயிடுச்சு. ஆனா நீங்க விளக்கு ஏத்தணும்னு சொன்னீங்க. என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாலை நான் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு அதுல நெய் வாங்கி 7 நாட்கள் விளக்கு ஏற்றினேன். ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட பால் இல்ல, கொடுக்க முடியலன்னாலாம். உடனே அந்த பெண்மணிக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து அவளுடைய பெயர் இன்று வரை கல்வெட்டுல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு ஒரு பெரிய உன்னதமான ஒரு விஷயத்த இயற்கை இறைநிலை பெண்ணுக்கு கொடுத்திருக்கு. அப்ப அத எதிர்காலத்துல எப்படி கொடுக்க வேண்டும்? குழந்தைகளை பொதுவாக்கும் போது எல்லா குழந்தைகளும் அறிவு சார்ந்து ஆரோக்கியமாக நோயின்றி வாழறதுக்கு இத முதல் வரியில மகரிஷி குறிப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட எதிர்காலம் வருவதற்கு நம்மால் என்ற தொண்டினை செய்வோம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளம்.